குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். உங்களுடைய ராசியில, அதாவது மீன ராசியில ஆல்ரெடி சனி இருக்கிறாரு. சனி ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல மீன ராசி பயணிச்சுட்டு இருக்குது. குருவினுடைய பார்வை வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைக்குள்ள இப்பதான் தேறி வந்துட்டு இருக்கிறீங்க. மீனம் ஜென்மச்சனியா இருந்தா கூட இப்ப சனி வக்ரமாகுது. சனி வக்ரமாகக்கூடிய சனி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது. சோ இப்போ இந்த சனி வக்ரத்தினால ஜென்மச்சனியா பயணிச்சிருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், இதெல்லாம் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த பதிவுல பார்க்க போறோம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு, ஒரு நெகட்டிவிட்டான விஷயங்கள் நடக்குது இந்த வக்ரச்சனியால் அப்படின்னா அதுல இருந்து நம்மளை எப்படி நம்ம தற்காத்துக்கிறது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். சனி பகவான் வக்ரகாலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 27/7/2026 இருந்து 10/12/2026 வரைக்கும், அதாவது ஒரு 4.5 மாதம் வரும் தோராயமா. அப்போ சனி ஒரு கிரகம் வக்ரமாகுது, சனியோ குருவோ வக்ரமாகுது அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்து அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசிக்கு போயிடுவாங்க. அதாவது சனி மீனத்துல இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ராசி கும்பம், கும்பத்துல இருந்தா மீனத்துக்கு போயிருப்பாரு. வக்ரமாயி இப்போ கும்பத்துக்குள்ள வரணும். அந்த மாதிரி ஏதாவது நடக்குது அந்த வக்ரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்போ இங்க சனி வக்ரம் மட்டும்தான் அடையுது, வக்ர பெயர்ச்சி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதனால என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது நாள் வரைக்கும் மைண்ட்ல இருந்து வந்த குழப்பம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்டது, யாரெல்லாம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு சாதகமா இருக்காங்க, யாருகிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்கணும், யாருகிட்ட இருந்து விலகி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மன தெளிவை கொடுத்துருது. இப்படித்தான் பண்ணணும், இதுதான் செய்யணும், இதுதான் நம்மளுக்கு ஏத்தது அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான தன்மையை கொடுத்துருது. முன்னாடி அப்படி இல்லை, நிறைய குழப்பங்கள், செய்யலாமா வேண்டாமா, அதுவா இதுவா, இப்படி நிறைய மனக்குழப்பங்கள். அதை முடிவெடுக்க முடியாம பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட பழக்க வழக்கங்களை கேட்டு அவங்க நம்மளுக்கு நல்லது செய்யறாங்களா கெட்டது செய்யறாங்களா, நம்மளுக்கு நல்லதை செஞ்சு நம்மளை முன்னேற்றி விடுறாங்களா இல்ல கெட்டதை செஞ்சு நம்மளை கீழே அமுத்துறாங்களான்னு தெரியாம எல்லா கதையும் அவங்ககிட்ட சொல்லி அதனால பல அனுபவங்களை பெற்று பல விஷயங்கள்ல சங்கடங்களை பார்த்து நல்ல அனுபவத்தோட தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆகாத நபர்களை உங்களை விட்டு விலக்கிடுவீங்க, உங்களை விட்டு கண்டிப்பா விலக்கிடுவீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பட்ட அனுபவங்கள் அவ்வளவு. சனி 12ல இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டீங்க, ராசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலா சோ இப்போ எல்லாத்தையும் கழிச்சுடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்குங்க. மனத்தெளிவு கிடைச்சிடும். மனத்தெளிவு கிடைச்சாலே எல்லாத்துலயுமே சக்சஸ். ஓகே, திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், எங்கெங்கயோ வரன்னு பாக்குறோம், பேசுறோம், பிடிக்கிறோம், ஒன்றும் கிடைக்கல. ஒரு ஆணும் கிடைக்க மாட்டேது, ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டாங்க, நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேது. கிடைச்சாலும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது, ஜாதகம் செட்டாகல, நட்சத்திரம் செட்டாகல, கட்டப்பொருத்தும் சரியா வரல, இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் திருமணமாகாம தள்ளி போயிட்டே இருந்தது. அதுக்கு முன்னாடி ஜென்மர் ஆகும், இப்ப ஜென்ம சனி, 2 பாவகிரகங்கள் அங்க. இதுக்கு முன்னாடி குரு பார்வை இல்லை, கடந்த 7-8 வருஷமா குரு பார்வை இல்லாம மீனராசி இருந்தது. எப்போ தனுசு ராசிக்குள்ள குரு வந்தாரோ அப்ப இருந்து குரு பார்வை மீனத்துக்கு இல்லை. மிதுன ராசியில குரு இருக்கிற வரைக்கும் இல்லை. இப்பதான் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார், இப்பதான் குருவே பார்க்குது. இவ்வளவு நாள் குருவினுடைய பார்வை படாமல் மீனராசி இருந்திருக்கு. இப்போ திருமணம் எப்படி நடக்கும்? வாய்ப்புகள் குறைவு. குரு 11 இருக்கும்போது நடக்கலாமே, குரு 2ல இருக்கும்போது நடக்கலாமே, அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கம்மி, 50% தான். பார்க்கணும், நம்மனாதான் அது நல்ல ஒரு பலன். குருவும் பார்க்குது. 11ஆம் அதிபதியான சனி வக்ரம் பெற்று ராசிக்குள்ள இருக்கிறார். திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் இடம் மட்டும் சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடந்தா போதும், கண்டிப்பா கைகூடிடும். திருமணம் எல்லாம் ஆயிடுச்சு சாமி, கணவன் மனைவிக்குள்ள 1008 பிரச்சனை. எப்போ கேது 7ஆம் இடத்துக்கு வந்தாரோ அப்பவே வாழ்க்கை துணை என்னை விட்டுட்டு போயிருச்சு, நான் தப்பே செஞ்சுட்டேன், மன்னிப்பும் கேட்கிறேன், இறங்கி போறேன், இப்போ என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க,
ஸோ இந்த புலம்புகளோட பல நாட்களா மீன ராசி நிறைய ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சில வழிகாட்டுதலாம் சொல்லி கால சூழ்நிலைகளையும் சொல்லி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான சனி தான் இந்த வக்ரச்சனி. திருமணமாகிறதும் கணவன் மனைவி பிரிவினை இருந்தா சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வேலையை சொல்லுது. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மனசுக்குள்ள காதல் எண்ணங்கள் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. அந்த காதலையும் ஆசையையும் வெற்றி பெற வைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வக்ரம் தான் அது சனி வக்ரம். ஏன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில சனி வக்ரமாகிறார். ஸோ அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சுயமா தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொழில் வாய்ப்புகள்ல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். சனி வக்ரமாயிட்டா கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குதோ அதே அளவுக்கு உங்களுக்கு அலைச்சலையும் டென்ஷன் ப்ரெஷர் பயணங்களையும் கொடுக்கும். ஓய்வில்லாம வேலை செய்ய வைக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க. வக்ரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் அதை அதிகம் தான் குறையாது. ஆனா கண்டிப்பா லாபமும் உண்டு, வெற்றியும் உண்டு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு, பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வழியையும் இந்த சனி கொடுத்துருவார். முன்னாடி அதே மாதிரிதான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தீங்க. ஆனா அது உங்களுக்கு லாபமாவோ ஒரு பிரயோஜனமான ஒரு செயலாவோ மாறல. சனி வக்ரமா இருக்கும்போது லாபமா மாறுது, பிரயோஜனமான செயலா மாறுது, தொழில் ரீதியான அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்குது. நிறைய நண்பர்களுக்கு இப்போ தொழில் செய்திருக்கக்கூடிய நபர்கள் இதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஏதாவது செய்வோமே, செஞ்சு இன்னும் கொஞ்சம் வியாபாரத்தை பெருக்குவோமே அப்படின்னு நினைப்போம். அதுக்கான திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா நடக்கும். தொழிலை பத்தி கவலை இல்லை, சரிங்களா? ஆனா ஒர்க்லோடு கண்டிப்பா உண்டு, ப்ரெஷரைஸ்டா தான் இருக்கும். வேலையாட்கள் சரியா நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கீழ் பணிஞ்சு போற மாதிரியும், அவங்க சொல்றதை கேட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வேலை நடக்கணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கிற மாதிரியுமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. சில நேரங்கள்ல நீங்களே இறங்கி வேலை செய்யற மாதிரியும் இருக்கும். ஆனா கண்டிப்பா லாபம் உண்டு, விட்டுறாதீங்க. பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க இப்பதான் உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமா செயல்பட ஆரம்பிப்பாங்க. தனிச்சு பண்ண அப்படி பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க கை கொடுப்பாங்க. ஓகே, உன்னோட ஒப்பீனியன் இது நீ செஞ்சுட்டு இருக்கிறது நல்லதுதான், நானும் அதுக்கு சப்போர்ட் பண்றேன், இது நான் இத்தனை நாளைக்கு உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 2 பேரும் யூனியன் ஆகி அந்த அப்படியே பிசினஸ் மேல கொண்டு வருவீங்க. அது அழகா இருக்கும். அது பார்ட்னர்ஷிப்ல மட்டும் கிடையாது, கணவன் மனைவி உறவுலையும் தான். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து போராடி ஜெயிப்பீங்க. நல்லா இருக்கு, பிளசண்டான ஒரு சூழல். வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி சங்கடப்பட வேண்டாம். கண்டிப்பா வக்ரச்சனி கண்டிப்பா வருமானத்தை கொடுத்துரும். சரி, வேற என்ன வரலாம் தருது வக்ரச்சனி அப்படின்னா பாத்துட்டீங்கன்னா, ஆபரண சேர்க்கையை உண்டு பண்ணுது. அதே போல டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், வெளிநாட்டுல இருக்கிறீங்க, இந்தியா வர்றதுக்கு விசா கிடைக்கணும், பிடிக்கணும், அங்க பர்மனன்ட் ரெசிடென்சில் இருக்கு, இங்க வர்றதுக்குன்னா அது கிடைக்கணும், அது கிடைக்கல. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. சரி, நான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் பர்மனன்ட் ரெசிடென்சிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பிஆருக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு எப்போ என்ன பண்ணலாம், வக்ரச்சனி காலகட்டங்கள் அதுக்கு பண்ணுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். 2வது, ஒரு விசா அப்ளை பண்றீங்க, டூரிஸ்ட் விசாவோ இல்ல உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் விசாவோ, ஒரு ஜாப் விசாவோ, ஜாப் சீக்கிங் விசாவோ, எதுனாலும் சரி அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுத்தா போதும். ஜென்மச்சனின்னெல்லாம் பயப்பட வேண்டாம், கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கான மாறுதல்களை இந்த வக்ரச்சனி செய்த தீர அதெல்லாம் மாற்றம் இல்லை. வளர்ச்சிக்கான மாறுதல்களை செய்த தீரும். அக்கம் பக்கத்துல உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க. நம்மளே ஆச்சரியப்படுவோம், என்னடா அது நம்மளுக்கு எகென்ஸ்டாக எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாங்க, முன்னாடி விட்டு பின்னாடி கசகசம் பேசக்கூடிய நபர்களாச்சு, இவங்க எப்படி நம்மளுக்கு சாதகமா நடக்கிறாங்க அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம். ஆனா நம்பித்தாங்கன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. காலகட்டம் சனியினுடைய பாதிப்பு அங்க வெடிச்சிருக்கணும். ஐயோ, இவங்ககிட்ட வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எகென்ஸ்டா மாறிடும் அப்படின்னு உங்களை கண்டு பயந்து உங்க மேல ஒரு மரியாதை கிரியேட் ஆகி உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. ஆனா அக்கம் பக்கத்துல சாதகமா இருப்பாங்க. சகோதர வழி உறவுகள் சங்கடப்படுத்திடும், மாமனார் வழி உறவுகள் உங்களை சங்கடப்படுத்திடும். ஸோ அந்த உறவுகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. அதே போல டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை சொல்லிட்டு அதில் அப்ளை பண்ணலாம் பிடிக்கிறேன். காலி நிலம் வாங்குறதுக்கான யோகத்தை கொடுக்குது. ஒரு பத்திரப்பதிவு பண்றக்கோ, ஒரு பாஸ்போர்ட் அப்டேட் பண்றக்கோ, பாஸ்போர்ட் அப்ளை பண்றக்கோ, பேங்க் காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை செய்யறக்கோ, பேங்க்ல லோனுக்கு ஏதாவது ட்ரை பண்றதா அதை செய்யறக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. இன்னும் ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான், சாதகமா இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு ஃபேவரா நடக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மாத்திக்கணும். என்ன அப்படின்னா, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சு ஓவர் கான்பிடன்ட்ல இறங்குனீங்கன்னா கண்டிப்பா விரையும் அலைச்சலும் மிச்சம், லாபம் கிடைக்காது. அதே நேரத்துல உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களோ, நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்களோ,
சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தரும்போது அதை காது கொடுத்து கேட்டு ரிசீவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சரியா வந்ததுன்னா அதை ஒத்து வந்ததுன்னா அதை செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்னன்னா இப்ப அதை கேட்கவே மாட்டீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வக்ரச்சனி சொல்லக்கூடிய விஷயம். பிடிவாதம், மீன் பிடிவாதம் இருந்ததுன்னா கண்டிப்பா வக்ரச்சனி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை கைவிட்டு போயிடும். பிடிவாதத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. தான் என்ற அகந்தை வேண்டாம். எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும், நம்மளை விட எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பணிவு வந்துருச்சுன்னா கண்டிப்பா வக்ரச்சனி உங்களை ஒரு நல்ல ஸ்டேஜ்ல உட்கார வச்சிடும். அடுத்து வரக்கூடிய அந்த 7.5 சனியுடைய பாதிப்புகள் எல்லாம் இல்லாம பண்ணிடும், அது உறுதியா. சோ சின்ன நெகட்டிவ்லாம் இருக்கு இல்லையா, அதை சரி செய்யறதுக்கு வீட்டு பக்கத்துல கூடிய பழமையான சிவ ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய பைரவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. பிறந்த கிழமை எண்ணிக்கை, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடு செய்யுங்க. மேலும் மீனராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நன்மையாகவே முடியணும், மன நிம்மதியோட வாழணும் அப்படிங்கிறது சொல்லி எல்லாம் உள்ள பரம்புள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.